Hello, hi dear wealth creators. Welcome to PJT Wealth Show. I'm Professor JT. இன்னைக்குள்ள வீடியோவில் 2025 எப்படி நீங்கள் 1 crore மேக் பண்ண முடியும், எப்படி அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கான ஒரு சிம்பிள் ஃபார்முலா, ஒரு ரிவர்ஸ் என்ஜினியரிங், நீங்கள் இதுவரைக்கும் கேட்டுறாத ஒரு மேஜிக்கல் ஃபார்முலா, அதுதான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வெல்த் கிரியேஷனுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் உள்ள எந்த கோலாக இருந்தாலும், ஆம்பிஷனாக இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ணால் இது ஒரு நம்புகோலாக இருக்கும். ஓகே, இதை நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டுமே போதும். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தான் அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா. உங்கள் கமெண்ட்ஸ், டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. கம் லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. யூஸ்வலி நம்ம எல்லாருக்குமே ஆம்பிஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி ஆம்பிஷன் இருக்கணும். ஆம்பிஷன் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க முடியும். அது ஆசை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நிறைய பேருக்கு அந்த ஆசைகள் பல விதத்தில் இருக்கும். ஓகே, அவங்க ஆசையில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும், எனக்கு ஒரு எஸ்டேட் வேணும், ஓகே, எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் வேணும். எல்லாமே ஒரு ஆம்பிஷன், இல்லைன்னா ஒரு கோல், இல்லைன்னா ஒரு அவுட்கம், ஒரு எண்ட் ப்ராடக்ட், அதில் தான் நம்ம மனசு எல்லாமே இருக்கும். ஆனால் அதை எப்படி அச்சீவ் பண்ணுவது, ஓகே, அதை பற்றி தான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரப்போகிறேன். ரொம்ப சிம்பிளான 2-3 ஸ்டெப்ஸ். இங்கே பாருங்கள், இதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது இங்கிலீஷ் கிளாஸா இல்லை வெல்த் கிரியேஷன் கிளாஸா அப்படின்னு டவுட் இருக்கும். ஏன்னா அங்கே பி, டூ, ஹேவ் எல்லாம் இருக்குது. ஓகே, இங்கிலீஷில் தான் 3 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் உண்டு. பி வேர்ப், பி வேர்ப்னா நம்ம இருக்கக்கூடிய நிலை, நம்ம இருக்கக்கூடிய நிலை. டூன்னா நம்ம செய்யக்கூடிய செயல். ஹேவ்னா நம்ம பொசஸ் பண்ணுவது, நம்ம பெற்றுக்கொள்வது, நம்மக்கிட்ட வரக்கூடிய காரியங்கள். ஸோ இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெல்த் கிரியேஷனில் கூட. வெல்த் கிரியேஷன் மட்டும் இல்லை, நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதுலையும் இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த உங்களோட டார்கெட் என்ன? 1 crore இல்லையா? 1 crore அச்சீவ் பண்ணுவது, இல்லைன்னா ஒரு 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 பெரிய வீடு கட்டுவது, ஓகே, இல்லைன்னா ஒரு பெரிய கம்பெனி பில்டு பண்ணுவது. ஓகே, தேட் இஸ் யுவர் டார்கெட், தேட் இஸ் யுவர் ஆம்பிஷன். அதுதான் ஹேவ், நம்ம பொசஸ் பண்ண போவது. ஓகே, ஸோ இதில் நம்ம மனசு இருப்பதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இதை அச்சீவ் பண்ண நம்ம இந்த ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணும்போது தான் வாழ்க்கையில் எப்போவுமே இதை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னால் உள்ள 3 ஸ்டெப்ஸ் என்னெல்லாம்? ஓகே, 2வது ஸ்டெப் பி, 3வது ஸ்டெப் டூ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம ரிவர்ஸ் என்ஜினியரிங்கில் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எப்போவுமே நம்ம 2 விதத்தில் பார்ப்பாங்க. சில ஆட்கள் ட்ரீம் மட்டும் இருக்கும், 1 crore வேணும், ட்ரீம் மட்டுமே இருக்கும், எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லைன்னா அது என்ன தேடி வரும், எனக்கு ஒரு லக் வரும், எனக்கு லாட்ரி கிடைக்கும், அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அது யூஸ்வலி நெவர் ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் பீப்புள். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள், ஓகே 1 crore வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு இங்கேருந்தே வருவாங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிளான், என்ன பண்ணணும், நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவா, ஒரு கெரியர் துவங்கவா, ஓகே, அதுவும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். அந்த ரோடு மேப்பை இப்படி போடுவாங்க. ஸோ அந்த ரோடு மேப்பு போடுறதுக்கு முன்னால் நம்ம ஒரு ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணினா தான் அது எதனால் அந்த ரோட் மேப்பை உங்களுக்கு கரெக்டாக போட முடியும். ஆக்சுவலி ஸோ நீங்கள் 1 crore அடைய ஒரு ரோட் மேப் போடுறதுக்கு முன்னால் ஒரு ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணணும். ரிவர்ஸ் என்ஜினியரிங்னா என்ன? ஓகே, நம்ம ஆம்பிஷன் வந்து 1 crore, அதுக்கு முந்தின ஸ்டெப் என்ன, அதுக்கு முன்னால் உள்ள ஸ்டெப் என்ன, அது கடைசியாக எங்கே போய் முடியுது. ஸோ தேட் இஸ் ரிவர்ஸ் என்ஜினியரிங். துவக்கத்துலேருந்து கடைசியில் போகிறதுக்கு பதிலாக நம்ம கடைசியிலேருந்து பின்னால் போகிறோம். ஓகே, நமக்கு 1 crore வேணும். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம அப்ஜெக்டிவ்
ஓகே ஒரு பெரிய கார் வாங்குவதோ ஒரு பெரிய வீடு கட்டுவதோ அல்ல. நம்ம அப்ஜெக்டிவ் வந்து 1 crore. ஓகே, நான் ஒரு crorepati, ஒரு ஒரு மில்லியனர் ஆகணும். ஓகே, அதுதான் என்னோட ஹேவ், நான் பொசஸ் பண்ண போகுது. ஓகே, அது சும்மா வருமா? ஈஸியாக வருமா? ஓகே, திடீர்னு ஒரு நாள் நமக்கு 1 crore கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? யூஸ்வலி நான் இன்னொரு வீடியோவில் சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், நமக்கு எப்போ மணி நம்ம கையில் வரணுன்னாலும் அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக ஏதாவது நம்ம கொடுக்கணும். ஓகே, கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக ஏதோ ஒன்று கொடுக்கும்போது தான் நம்ம கையில் மணி வரும். டூ, அதுதான் டூ, இல்லைன்னா கிவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏதோ ஒன்று பண்ணும்போது, இல்லைன்னா இந்த கேஸில் மணி ஆனதுனால நம்ம ஏதோ ஒன்று கொடுக்கும்போது தான் அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக நமக்கு மணி கிடைக்குது. அப்போ என்ன கொடுக்கணும்? என்ன தான் கொடுக்கணும்? நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும். 1 crore கொடுக்கணும்னா 1 crore-க்கான வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு சர்வீஸாக இருக்கலாம், ஒரு கான்டென்ட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அந்த வேல்யூ ஓகே ரொம்ப ஹை வேல்யூ உள்ள நம்பர் குறைவான ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லைன்னா லோ வேல்யூ உள்ள நிறைய நம்பர் உள்ள ப்ராடக்டாக இருக்கலாம். எப்படியோ நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும். தேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1 crore வேணும்னா அதுக்கான வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஓகே, தேட் இஸ் அ திங். சரி, வேல்யூ சடனாக கொடுக்க முடியுமா? நினச்ச உடனே நமக்கு 1 crore-க்குள்ள வேல்யூ கொடுக்க முடியுமா? முடியாது. இப்போ வேல்யூ கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம பொசஸ் பண்ணணும்னா செய்யணும், இல்லைன்னா கொடுக்கணும். ஏதோ ஒன்று கொடுக்கணும், இல்லைன்னா செய்யணும். நம்ம ஏதோ ஒன்று கொடுக்கணும், இல்லைன்னா செய்யணும்னா 1 crore-க்கான வேல்யூ நான் கொடுக்கணும். ஓகே, எல்லாராலையும் 1 crore-க்கான வேல்யூ கொடுக்க முடியுமா? ஓகே, அப்படின்னா எல்லாரும் தான் கொடுப்பாங்களே இல்லையா? எல்லாராலையும் 1 crore-க்கான வேல்யூ கொடுக்கக்கூடிய ப்ராடக்டை கிரியேட் பண்ண முடியுமா? எல்லாராலையும் 1 crore-க்கான சர்வீஸை வேல்யூ கொடுக்கக்கூடிய சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியுமா? எல்லாராலும் 1 crore-க்கான வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு கான்டென்ட் ஏதோ ஒன்று ஒரு புக் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ண முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். எல்லாராலையுமே முடியும். எப்போ முடியும்? அவங்க அதை கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவங்களாம் மாறணும், இருக்கணும். அந்த நிலைமைக்கு அவங்க வரணும். இல்லைன்னா பிகம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு காரியம் நீங்கள் பொசஸ் பண்ணணும்னா, அச்சீவ் பண்ணணும்னா ஏதோ ஒன்று நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னா எஃபர்ட் போடணும், செய்யணும். அந்த அளவுக்கு வேல்யூ உள்ள எஃபர்ட் போடணும்னா அந்த லெவலுக்கு நம்ம உயரணும், இல்லைன்னா பிகம். வி ஹாவ் டு பிகம். ஸோ இதுதான் இந்த சீக்ரெட் ஆஃப் பி, டூ அண்ட் ஹேவ். எல்லாருமே நிறைய பேர் இதை ட்ரீம் பண்ணுவாங்க, இந்த 2 ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அதான் டேஷ் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நிறைய பேர்கிட்ட இருக்கும், நிறைய பேர்கிட்ட மிஸ்ஸும் ஆகும். அதுதான் ட்ரீம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் ட்ரீம். ஆக்சுவலி உங்கள் டார்கெட் இங்கே இருக்குன்னாலே 1 crore, ஓகே, ஒரு ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று உங்கள் டார்கெட் இங்கே இருக்குன்னாலே உங்களுக்கு ட்ரீம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். உங்கள் ட்ரீம் தான் உங்கள் ரிசல்ட்டாக மாறும், உங்கள் பொசிஷனாக மாறும். ட்ரீமும் ரிசல்ட்டும் ஒன்று தான். சிலவங்களுக்கு ட்ரீம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே நிற்கும். ஓகே, அங்கேயும் நின்று போகும், ஸ்டண்டட். ஏன்னா அவங்க இந்த ட்ரீம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் லாஸ்ட் ஸ்டேஜும் அவங்களுக்கு ஒன்றா தான் இருக்கும். ட்ரீம் உலகத்திலே இருப்பாங்க ஆக்சுவலி. ஓகே, அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி மனசில் கோட்டை கட்டிட்டு இருப்பாங்க, ட்ரீம் வேர்ல்டில் தான் இருப்பாங்க. இந்த 2 ஸ்டெப்பும் மிஸ் பண்ணுவாங்க. இங்கே தான் அவங்க மிஸ் பண்ணுறது. ஓகே, என்னெல்லாம் ஸ்டெப்? ட்ரீம், அந்த ட்ரீமுக்கான எஃபர்ட், இல்லைன்னா வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ கொடுக்கணும்னா
அந்த வேல்யூ கொடுக்கக்கூடிய ஆளாக மாறணும். நம்மளை எலிஜிபிள் ஆக்கணும். நம்ம அந்த வேல்யூ கொடுக்கக்கூடிய ஆளாக மாறும்போது தான் நம்மளால் அந்த வேல்யூ கொடுக்க முடியும். எஸ், அது எந்த விதத்தில் இருக்கலாம். ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஏதோ ஒரு டேலண்டாக இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அதை தீட்டி அதை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவதாக இருக்கலாம். இல்லைன்னா கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பிளானிங் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியாக இருக்கலாம். ஐம் சாரி. இல்லைன்னா ஒரு கொலாபரேஷன், இல்லைன்னா நெட்வொர்க்கிங் பண்ணக்கூடிய தன்மை, வாட் எவர் இட் மே பி. ஏதோ ஒரு நிலையில் நீங்கள் ஒரு 1 crore வேல்யூ கொடுக்கக்கூடிய ஆளாக மாறணும். அதுக்கான வேல்யூவை கொடுக்கணும், அந்த எஃபோர்ட்டை கொடுக்கணும். ஓகே, அந்த எஃபோர்ட்டை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ட்ரீம் வில் கம் ட்ரூ. ஓகே, இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். இது வெல்த்துக்கு மட்டும் இல்லை, 1 crore மட்டும் இல்லை, நீங்களும் பண்ணி பாருங்கள். 1 crore நான் என்ன வேல்யூ கொடுக்கலாம்? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன வேல்யூ கொடுக்கலாம் 1 crore? அந்த வேல்யூ கொடுக்க நான் என்னவா மாறணும்? இல்லைன்னா இதை உல்டாவும் பண்ணலாம். ஓகே, நான் என்னவா இருக்கேன், என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, என்ன டேலண்ட்ஸை நான் ஆக்சுவலி ஹார்ன் பண்ணி டெவலப் பண்ணி, இல்லைனா என்ன ஸ்கில்ஸ், இல்லைனா என்ன ரிசோர்ஸஸ், என்கிட்ட இருக்கக்கூடிய என்ன ரிசோர்ஸஸை நான் ஹார்ன் பண்ணி டெவலப் பண்ணி 1 crore வேல்யூ கொடுக்கணும்னா மாறலாம். தேர் இஸ் ஒன் திங். தென் அந்த வேல்யூவை நான் எப்படி கொடுக்கலாம்? ஓகே, கிவ் தட் வேல்யூ, டூ. Then automatically you will get the 1 crore or whatever you want to achieve in your life. கண்டிப்பாக இந்த சீக்ரெட் ஃபார்முலா உங்கள் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் இங்கே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஹாய் டியர்ஸ், எப்படி இருக்குங்க? நிறைய பேர் ப்ரொஃபஷ்னல் மென்டர்ஷிப் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இதுவரைக்கும் நான் ஃப்ரீயாகவே நிறைய கன்சல்டேஷன், கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போவும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்பதுனால ஒரு லைஃப் டைம் மென்டரிங் ப்ரோக்ராம், ஒரு பிளான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஒன்லி ஃபார் 100 people. ஓகே, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கா, ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியலையா, ரிச் ஆக முடியலையா, உங்ககிட்ட நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கா, கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணுமா, ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டியாக, இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டியாக, சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக மாறணுமா, லைஃப்பில் உங்களோட பர்பஸ் என்னென்னு அறிந்து கொள்ளணுமா, அதை அச்சீவ் பண்ண உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை எப்படி வெளியே கொண்டு வரணும், இதுக்கெல்லாம் கைட் பண்ண நான் உங்கள் கூட இருப்பேன். 100 people 1 time பேமெண்ட், லைஃப் டைம் மென்டர்ஷிப். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். Till I come up with another valuable video, wish you all the best.